திருச்சிற்றம்பலம். குருவர்களாலும் திருவர்களாலும் திருஞான சம்பந்த பெருமானார் அருளிச்செய்த முதல் திருமுறை பாடலும் அதற்கு பொருளுமாக சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்று 4வது திருப்பதிகம் பன்வரிசையில் திருப்புகழியும் திருவீழிமிழலையும் என்ற பதிகம் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். புகழி சீர்காழிப்பதி, காவிரி வடகரைத்தலம், திருவீழிமிழலை சோழநாட்டு தென்கரைத்தலம், ஈசன் திருமணக்கோலத்துடன் இருக்கும் திருத்தலம், திருமால் பூசித்து ஆழிப்படையை பெற்ற தலம், திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பாடி படிக்காசு பெற்ற தலம், சீர்காழிப்பதியில் உள்ள காட்சியை ஈசன் இத்தலத்தில் திருஞான சம்பந்தருக்கு காட்டி அருளிய சிறப்புடையது. சுவாமி வீழியழகர், அம்பிகை சுந்தர குசாம்பிகை, தலமரம் வீழிச்செடி, தீர்த்தம் விஷ்ணு தீர்த்தம். திருச்சிற்றம்பலம். மைமறு பூங்குழல் கற்றை துற்ற வாழ்நுதல் மான்விழி மங்கையோடும் மொய்மொழியாமறையோர்கள் ஏத்த புகழி நிலாவிய புண்ணியனே, எம்மிரையே இமையாத முக்கண் ஈசையன் நேச இது என்கொள் சொல்லாய், மொய்மொழி நான்மறையோர் மிழலை விண்ணளி கோயில் விரும்பியதே. கருமையான கூந்தலும் வாளை போன்ற நெற்றியும் மானின் விழியுமுடைய உமையை உடனாக கொண்ட பெருமானே, மறையோர்கள் போற்றிட புகழிப்பதியில் உள்ள புண்ணியனே, எம் இறைவனே, இமையாத 3 கண்களை உடைய ஈசனே, எமக்கு நேசமானவனே, இது என்ன விந்தை? மெய்மை நான்மறையோர் மேவும் திருவீழிமிழலையில் இருக்கும் விமானத்தில் திருப்புகழியில் உள்ள கோலத்தை காட்சி தருகின்றாய். இந்த ஞானசம்பந்தருக்கு திருவீழிமிழலையில் காட்சி கொடுக்குறாரு. என்ன காட்சின்னா, புகழியில் இருக்கக்கூடிய காட்சி. புகழி அவருடைய அவதாரத்தலம் சீர்காழியில் உள்ள காட்சியை திருவீழிமிழலையில் காட்டுறார். அதை தான் அவர் வியந்து என்ன விந்தை அப்படின்னு சொல்கிறார். கழல் மல்கு பந்தொடு அம்மானை முற்றில் கற்றவர் சிற்றிடை கன்னிமார்கள் பொழில் மல்கு கெல்லையை சொல் பயிற்றும் புகழி நிலாவிய புண்ணியனே, எழில் மலரோன் சிரம் ஏந்தி உண்டோர் இன்புறு செல்வம் இது என்கொள் சொல்லாய், மிழலையுள் வேதியர் ஏத்தி வாழ்த்த விண்ணெளி கோயில் விரும்பியதே. கலர்ச்சிக்காய் பந்து அம்மானை முதலியன விளையாடும் இளம்பெண்கள் தாம் விரும்பி வளர்க்கும் கிளிகளுக்கு சொற்களை பயிற்றுவிக்கும் புகழியில் நிலவுகின்ற ஈசனே, பிரம்மனுடைய ஒரு தலையை ஓடாக ஏந்தி இன்புறும் செல்வமே, திருவீழிமிழலையின்கண் என் காட்சியை தருகின்றனை, இது என்கொள், இது காட்சியை வியந்து வினாவழி உரைத்தமையாகும். வினாவழி, இது என்ன ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நமக்கு ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு செயல்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆச்சரியமாக இருக்குது, என்னது இது? அந்த மாதிரி அவர் சொல்கிறார். சீர்காழியில் உள்ள காட்சியை அவர் திருவீழிமிழலையில் பார்க்குறார். அந்த வியந்து 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 பாடுறார். கண்ணியராடல் கலந்து மிக்க கந்துக ஆடை கலந்து தூங்க பொன்னியல் மாடம் நெருங்கு செல்வ புகழி நிலாவிய புண்ணியனே, இன்னிசையாழ் மொழியால் ஒரு பாகத்து எம்மிரையே இது என்கொள் சொல்லாய், மின்னியல் நுண்ணிடையார் மிழலை விண்ணிலி கோயில் விரும்பியதே. கன்னியர்கள் பந்து விளையாட்டில் ஈடுபட்டு அதற்குரிய ஆடை தரித்து ஒளிமிக்க மேல்தளத்தில் சூழ்ந்திருக்கின்றனர். அத்தகைய செல்வம் நிறைந்த புகழில் நிலாவும் ஈசனே, இனிய யாழின் இசை போன்று மொழி பேசும் உமாதேவியை ஒரு பாகத்தில் கொண்டுள்ள எம் இறைவனே, திருவீழிமிழலையின் திருக்கோயிலை விரும்பி இங்கு காட்சி தருவது என்கொள்.
மொழி வேற்றுமையின்றி இனிய இசையால் கவரும் யாழை போன்று இனிமையான ஞான போதத்தை ஆன்மாக்களுக்கு உணர்த்தும் ஞானாம்பிகையின் அருள்தன்மை இன்னிசை ஆழ்மொழியால் என்னும் தொடர் புகழும் மொழியால் ஒருவாகத்து எம்மிறை என்பது உமாதேவியாரால் அன்றி வேறு ஒருவரால் அறியப்பட மாட்டாத இறைவனது ஆற்றலை உணர்த்தியது. உமையம்மையை தவிர வேறு யாராலும் அறியப்பட மாட்டாதவன் அப்படின்னு இந்த பாடலில் குறிப்பிடுறார் ஞானசம்பந்த பிள்ளையார். அறிவதற்கு அறியவன், நம்ம திருவாசகமும் சொல்லுது, அறியானை அந்தனதம் சிந்தையானை. அப்பர் சுவாமிகள் சொல்கிறார், யாராலும் அறிய முடியாதவன், ஆனால் உமையம்மையாரால் அறியப்பட்டவன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் நமக்கு உணர்த்துறார். நாகப்பணம் திகழ் அல்குல் மல்கு நல்நுதல் மான்விழி மங்கையோடும் போகவனம் பொழில் சூழ்ந்தன் அந்தன் புகழினிலாவிய பொன்னியனே ஏக பெருந்தகையாய பெம்மான் எம் இறையே இது என்கொள் சொல்லாய் மேகமுறிஞ்செழில் சூழ்மிழலை விண்ணிலி கோயில் விரும்பியதே. நாகத்தின் படத்தை போன்ற அல்குலும் நல்ல நெற்றியும் மான் வெளியுமுடைய மங்கையர்களுடன் கமுகு மரங்கள் சூழ்ந்துள்ள பிரம்மன் போற்றும் புகழில் நிலாவி இருக்கக்கூடிய ஈசனே, எல்லாமும் தாமே என்று ஏகமாக இருக்கக்கூடிய பெருந்தகையாய் விளங்கும் எம் இறைவனே, மேகங்கள் சூழும் விமானத்தில் விரும்பி பொழிவது என்கொள் சொல். நாகப்பணம் திகழ் அல்குல் என்பது மங்கையர் அழகும் கற்பின் மேன்மையும் அதன் போற்றாதாரின் அச்ச உணர்வையும் குறிப்பிடுகிறது. ஏகப்பெருந்தகை என்பது ஏகம்ப பெருமானை சுட்டுவதாக கொள்ளலும் சிறப்புடைத்து. ஏகப்பெருந்தகை அப்படின்றது ஏகம்பரநாதரையும் சொல்லலாம். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுபோல் ரெண்டையும் குறிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் நமக்கு ஞானசம்பந்த பெருந்தகை அருளி செய்திருக்கார். சந்தலரேறுதடங்கொள் கொங்கை தையலல் நல்லாலொடும் தளராத வாய்மை பொந்தியில் நான்மறையோர்கள் ஏத்தும் புகழினிலாவிய புண்ணியனே எந்தமையாளுடை ஈசையம்மான் எம் இறையே இது என்கொள் சொல்லாய் வெந்த வெந்நீரணி வார்மிழலை விண்ணிலி கோயில் விரும்பியதே. சந்தன குழம்பை தனது மார்புகளில் தடவிய நங்கையர்களுடன் ஐம்புலன்களால் அறிக்கப்படாத உறுதிமிக்க வாய்மையை நெஞ்சில் பதித்த நான்கு மறைகளிலும் வல்லவர்கள் போற்றி வழிபடும் புகழில் மண்ணி இருக்கக்கூடிய பெருமானே, பொன்னியனே, எம்மை ஆளாக உடைய ஈசனே, எம் பெருமானே, எம் இறைவனே, திருவெண்ணீர் அணியும் அடியார்களுடைய திருவேலி மிழலையில் இனிது அமர்ந்து இருப்பது என்கொள். அந்த திருவேலி மிழலையில் இருக்கக்கூடிய அடியார்கள்லாம் வெந்நீர் பொழிய காட்சி கொடுக்குறாங்களாம். அந்த ஊர் சிறப்பும் அங்கே இருக்கக்கூடிய அடியார்களுடைய சிறப்பும் அங்கே இருக்கக்கூடிய எழுந்தரில் இருக்கக்கூடிய ஈசனுடைய சிறப்பும் இந்த பாடலில் சொல்கிறார். சங்கொலி இப்பி சுறா மகரம் தாங்கி நிறந்து தரங்கள் மென்மேல் பொங்கு ஒளி நீர் சுமந்தோங்கு செம்மை புகழினிலாவிய பொன்னியனே எங்கள் பிரான் இமையோர்கள் பெம்மான் எம் இறையே இது என்கொள் சொல்லாய் வெங்கதிர்த்தோய் பொழில் சூழ்மிழலை விண்ணிலி கோயில் விரும்பியதே. சங்கு, அழகிய கிளிஞ்சல்கள் மற்றும் சுறா, மகரம் யாவும் செறிந்து உறையும் கடல் அலைகள் மேலும் பொங்கி குளிர்ந்து ஒளிந்து செம்மையுறும் புகழில் நிலாவிய புண்ணியனே, எங்கள் தலைவனே, இறைவனே, தேவர்கள் போற்றும் பெருமானே, சோலைகளின் ஊடே சூரியனுடைய கதிர்கள் பரவும் திருவேலி மிழலையில் நீர் விரும்பி பொழிந்தது என்கொள் சொல் என்று இந்த பாடலிலே
அந்த சங்கு கிளிஞ்சல்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த கடல் அலையெல்லாம் என்னென்ன கொண்டு வந்து கரையில் போடுது, அதோட சிறப்புகள்லாம் சொல்கிறாரு. சோலைகள், அதனூடே இருக்க சூரியனுடைய அந்த ஒளி திருவேலி மிளலை அந்த நீர் மேலே விரும்பி பொழிதான். அந்த இயற்கை சூழல்லாம் இப்போ ஞானசம்பந்தனுடைய பாடல்களெல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கை சூழல் நிறைய சொல்லுவார். அந்த வகையில் இந்த இதெல்லாம் நம்ம அப்படியே அனுபவித்து நம்ம அந்த இடங்களுக்கெல்லாம் போய் வந்த மாதிரி நினைக்கணும் கேட்கும் பொழுது. சரி. காமன் எரிப்பிளம்பாக நோக்கி காம்பன தோழியோடும் கலந்து பூமரு நான்முகன் போல்வர் ஏத்த புகழினிலாவிய பொன்னியனே ஈமவனத்தெரியாட்டுகந்தி எம்பெருமான் இது என்கொள் சொல்லாய் வீமரு தன் பொழில் சூழ்மிழலை விண்ணளி கோயில் விரும்பியதே. மன்மதன் எரியுமாறு தனது நெற்றிக்கண்ணால் நோக்கிய பின்னர் உமாதேவியை திருமணம் புரிந்து மலர் மீது விளங்கும் நான்முகன் மற்றுமுள்ள மேலோர்களும் தொழுது ஏத்த புகழி நிலாவும் பொன்னியனே இடுகாட்டில் கோரத்தாண்டவம் விளைத்த எம்பெருமானே மலர்கள் சூழும் குளிர்ந்த சோலைகள் பரந்த மிளலையில் விரும்பி காட்சி நல்கியது என்கொள் சொல். உலகத்தோர் திருமணத்திற்கும் அவர்தம் வாழ்க்கைக்கும் உறுதுணையாய் விளங்கும் மன்மதன் ஈசனால் எரிக்கப்பெற்றவன் என்பதும் அத்தகைய காமனின்றி சிவசக்தி திருமணம் நடைபெற்றது என்பதும் இந்த வகையில் பெறப்படுகிறது. இறைவன் இறைவி திருமண இயல்பு காமத்தின் வயப்பட்டது அல்ல என்பது இங்கே புலப்படுகின்றது என்று இந்த பாடலில் பெருமானுடைய திருமணமும் பெருமாட்டியை திருமணம் செய்ததும் காமவயப்பட்டது அல்ல. உலகத்துக்கு இயக்கத்துக்கு சிவசக்தி போகம் பெருமான் திருமணம் செய்து கொண்டது. இந்த உலகத்தில் இருக்க ஆன்மாக்கள்லாம் திருமணம் செய்து ஓய்வு பெற்று தன்னோட சந்ததியை பெருக்கி இந்த மாதிரி உலகம் இயங்கி கொண்டு இருக்கிறது. அதுக்காக தான் அந்த திருமணம். அவங்க உலகியல் போல காமவயப்பட்ட திருமணம் அல்ல அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் கொடுக்குறாரு ஞானசம்பந்த பிள்ளையார். இலங்கையர் வேந்தலில் வாய்ந்த தின்தோள் இற்ற அலர அவ்விரல் ஒற்றியைந்து புலங்களை கட்டவர் போற்ற அந்தன் புகழினிலாவிய பொன்னியனே இளங்கரி ஏந்தி நின்று எல்லியாடும் எம் இறையே இது என்கொள் சொல்லாய் விலங்கல் ஒன் மாளிகை சூழ்மிழலை விண்ணளி கோயில் விரும்பியதே. இலங்கை வேந்தனாகிய ராவணனுடைய உறுதியான தோள்கள் துன்புறுமாறு தனது திருப்பாத விரலால் ஊன்றி ஐம்புலன்களின் கலைகளை கட்டி அடக்கிய திருத்தொண்டர்கள் போற்ற புகழில் நிலாவும் புண்ணியனே திருக்கரத்தில் தீப்பிழம்பை ஏந்தி இரவில் நடனம் புரியும் எம் இறைவனே மலை போன்று உயர்ந்து ஒளித்திகழும் மாளிகையில் சூழ்ந்த மிளலையில் விரும்பி திகழ்வது என்கொள் சொல்லுக. இந்த பாடலில் ஐம்புலன்களையும் வென்றவர் திருத்தொண்டர்கள்னு சொல்கிறார். அதான் புலங்களை கட்டவர் என்னும் தொடர் ஐம்புலன்களை வேருடன் களைந்து மீண்டும் பரவாதவாறு கட்டும் தன்மையை புலப்படுத்துகிறது. அத்தகைய சிறப்பு யாருக்குன்னா தொண்டர்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறார். செறிமுளரித்தவி சேரியாரும் செற்றதில் வீற்றிருந்தானும் மற்றை பொறியறவத்தனையானும் காணா புகழினிலாவிய பொன்னியனே எரிமழு ஓடில மான்கை இன்றி இருந்த பிரான் இது என்கொள் சொல்லாய் வெறிக்கமல் பூம்பொழில் சூழ்மிழலை விண்ணெளி கோயில் விரும்பியதே. தாமரை மலர்மேல் வீற்றிருந்து 6 வகையான உட்பகைகளை வென்ற நான்முகனும் நாகத்தை படுக்கையாக கொண்ட திருமாலும் காண்பதற்கு அரியவனாகி
புகழி நகரில் நிலவும் புண்ணியனே, நினைப்பதற்குரிய மானும் மழுவும் தரிக்காமல் ஒரு காலத்தில் காட்சியுற்ற பாங்கில் மிளலையில் மீண்டும் அக்காட்சியை புரிந்தனை. இது என்கொள் சொல்லுக என்று இந்த பாடலில் ஒரு காலத்தில் மான் மழுவெல்லாம் இல்லாமல் காட்சி கொடுத்துருக்காரு சுவாமி. இப்பையும் அதே காட்சியை திருவேலிமிழலையில் கொடுக்குறாரு. இது என்ன அதிசயம், என்கொள் சொல் அப்படின்னு கேட்குறார். 10வது பாடல். பக்தர் கணம் பணிந்தேத்த வாய்த்த பான்மையது அன்றியும் பல்சமனும் புத்தரும் நின்றலர் தூற்ற அந்தன் புகழினிலாவிய பொன்னியனே, எத்தவத்தோர்க்கும் இலக்காய் நின்ற எம்பெருமான் இது என்கொள் சொல்லாய், வித்தகர் வாழ்பொழில் சூழ்மிழலை விண்ணளி கோயில் விரும்பியதே. பக்தர்கள் பணிந்து போற்றும் தன்மையிலும் சமணரும் புத்தரும் தூற்றவும் புகழி நகரில் நிலாவும் புண்ணியனே, பல வகையான தவ நெறியில் உள்ளவர்களும் அவர்கள் அனைவரும் நோக்கி அடைய வேண்டிய இலக்காகி விளங்கும் எம்பெருமானே, ஞானிகள் வாழும் திருவேலிமிழலையில் விரும்பி அமர்ந்திருக்கக்கூடியவனே, விரும்பி அமர்ந்தனை இது என்கொள் சொல்லாய், எத்தவத்தோருக்கும் இலக்காக நின்ற எம்பெருமான் ஈசன் என்பதனை அத்தைவமாகி அங்கே மாதொரு பாகனார்தாம் வருவர் என்ற சிவஞான சித்தியாரை காட்டுகின்றார். அதாவது நீ எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அங்கே வரக்கூடியது மாதொரு பாகனார்தாம் அப்படின்னு சித்தியார் நமக்கு சொல்லுது. அதை தான் இந்த பாடலில் ஞானசம்பந்தர் நமக்கு குறிக்கிறார். எத்தவத்தோருக்கும் இலக்காய் நின்ற எம்பெருமான் இது என்கொள் சொல்லாய் அப்படிங்கிறார். அவரவர் தகுதிக்கேற்ப, அவரவர் பக்குவத்திற்கேற்ப, அவரவர் திறத்திற்கேற்ப, அவரவர் வினைவெளி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவெளி அவரவர் அனுபவம் என்று சொன்னது போல அவரவர் பக்குவத்துக்கேற்ப ஒரு காட்சி கொடுப்பாராம் சாமி. அதனால் எல்லா காட்சிகளுமே கடைசியில் யாருன்னா மாதொரு பாகனார் தான் கொடுக்குறாரு, நீ எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சிறப்பாக நமக்கு ஞானசம்பந்த பிள்ளையார் அருளி செய்திருக்கின்றார். இப்போது திருக்கடைக்காப்பு இறுதி பாடல். விண்ணிலி கோயில் விரும்பி மேவும் வித்தகம் என்கொள் இது என்று சொல்லி, பொன்னியனை புகழினிலாவும் பூங்கொடியோடு இருந்தானை போற்றி, நன்னிய கீர்த்தி நலம்கொள் கேள்வி நான்மறை ஞான சம்பந்தன் சொன்ன, பன்னியல் பாடல் வல்லார்கள் இந்த பாரொடுவின் பரிபாலகரே. நன்னிய கீர்த்தி நலங்கள் கேள்வி நான்மறை ஞான சம்பந்தன் சொன்ன, பன்னியல் பாடல் வல்லார்கள் இந்த பாரொடுவின் பரிபாலகரே. புகழிப்பதியில் நிலாவும் புண்ணியனே, உமாதேவியுடன் எழுந்தருளியிருப்பவனே, திருவேலிமிழலையில் உள்ள திருக்கோயில் காட்சியை தந்து அருளியவனே, இது என்ன விந்தை என்று வினவி நன்னிய புகழும் நலந்தரும் கேள்வி ஞானமும் 4 வேதங்களும் கைவரப்பெற்ற ஞானசம்பந்தர் சொன்ன இந்த அரிய இசைப்பாடல்களை பாடுபவர்கள் இந்த உலகத்தில் மட்டுமின்றி தேவலோகத்திலும் சிறந்து விளங்குவார்கள். அதான் பாரொடு விண் பரிபாலகர். பார்னா இந்த உலகம், அது மட்டும் இல்லாமல் விண்ணுலகத்தையும் பரிபாலிக்கக்கூடிய அப்படின்னு அங்கே ஒரு தொடர் வைக்கிறாரு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரை தெய்வத்துள் என்று திருக்குறள் சொல்கிறத இந்த பாடலில் நமக்கு ஞானசம்பந்தர் அருளி செய்திருக்கின்றார். நமக்கு திருக்கடைக்காப்பில் பதிக பலனாக அந்த பாடல்கள்லாம் பாடும்போது என்ன பலன் அப்படின்னு நமக்கு சொல்லி ஆற்றுப்படுத்துகிறாரு திருஞான சம்பந்தர். நம்ம தொடர்ந்து ஞானசம்பந்தருடைய
திருப்பதிகங்களை பொருளோடு சிந்தித்து கொண்டு வருகின்றோம். நம்மளுடைய ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.